நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாகவில்லை. என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அல்ல, என் வேலை அல்ல, என் படிப்பு அல்ல, என் வருமானம் அல்ல, தேவ கிருபையே என்னை பாதுகாக்கிறது. நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் சுகமுடன் இருப்பது உங்க கிருபை ஆண்டவரே. பல்லம்மா கரங்களை தட்டி எங்க கூட சேர்ந்து பாடுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபை, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. சூப்பர் பாருங்க. நான் நிற்பதும், நான் அல்ல, நான் அல்ல, அவர் கிருபையே என்னை பாதுகாத்தது. ரெடியா? தலைக்கு மேல கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே தேவ. ஓ, கொண்டாடுவோம் கொஞ்ச நேரம் அவருடைய கிருபை கொண்டாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வரும் கிருபையே. காலையில் எழுவதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவடும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாடுங்க. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே கொண்டாடுவோமா? கிருபையே தேவ, நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே எங்கள் குடும்பத்தை வழி நடத்துகிறது சொல்ற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. இந்த சரணத்துல ஒரு அடிகள் பாடணும். என்ன அடிகள்னா, போக்கிலும் என்னங்க, போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும். எங்க சர்ச்சில் சொன்ன ரோட்ல பாருங்க என்னென்ன இருக்கும். ரோட்ல கல் இருக்கும், அப்புறம் இல்ல இதை பிடிங்க, எலும்பிச்சம் இருக்கும், அப்புறம் பூசணியா இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், வெங்காயம், பச்சை மிளகாய், என்னென்னமோ இருக்குமோ எல்லாமே எல்லாம் ரோட்ல. எல்லாரும் மற்றவங்களாம் கிறிஸ்துவ பிள்ளைங்க அல்லாதவங்களாம் அதெல்லாம் பார்த்து அப்படியே ஒதுங்கி போவாங்க. ஆனா கிறிஸ்துவ பிள்ளைங்க அதை தாண்டுவாங்க, அதை மிதிப்பாங்க. ஓ, காரணம் அவருடைய கிருபை. வல்லமா? ஓ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபை, நான் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை. என் பிள்ளைகள், என் குடும்பம், என் வேலை எல்லாம் உங்க கிருபை. என் கூட சேர்ந்து தலைக்கு மேல கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையை கொண்டாட புது கிருபைகள் உங்கள் மேல, இயேசுவின் கிருபை உங்கள் மேல. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபை. இப்ப
சொல்லுங்க, ஆலி நடுவிலும் சீரில் புயலிலும், ஆலி நடுவிலும் சீரில் புயலில் இயேசு நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபை. காத்தாரா? உங்களை பாதுகாத்தாரா? உங்களை பாதுகாத்தாரா? அப்போ தலைக்கு மேல் கிருபையே தேவ. இயேசுவின் கிருபையை கொண்டாடும் பொழுது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாம் வசனம் சொல்கிறது. தேவ கிருபை, தேவ கிருபை. சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபை, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபை. இன்னும் ஒரு சரணம் பாடுவோமா? கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபை, கண்ணீர் கவலைகளில் விலக்கி மீட்டதும் கிருபை, ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும், ஆற்றி தேற்றியே. இப்போ சொல்லுங்க, மாபெரும் கிருபையே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆஹா மாபெரும் கிருபை. என்ன கிருபை? மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே, ஆஹா மாபெரும் கிருபையே எங்கள் கிருபையே. இயேசுவின் கிருபையை கொண்டாடுகிற பிள்ளையை நான் பார்க்கலாமா? ஆஹா தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபை. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே என்னை வழி நடத்துகிறது, என் குடும்பத்தை வழி நடத்துகிறது, என் பிள்ளைகளை பாதுகாக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்படிதான் நான் உலக வாழ்க்கையில இருக்கும்போது அப்பா பேர் யூஸ்டின் ராஜ். நாங்கள் KK நகர்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது அப்புறம் கர்த்தர் என் பிஸ்னஸ்லாம் லாஸ் பண்ணி என்னை பைபிள் காலேஜ் கொண்டு போய் திரும்பவும் இந்த மினிஸ்ட்ரியில் என்னை கொண்டு வர உதவி செய்தார். நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். உங்கள் பாஸ்டர் இந்த சபையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் பாஸ்டரே ஒரு பெரிய பாடகர். உங்கள் பாஸ்டர் உலகம் ஃபுல்லாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். ஒரு சில பாத்திரங்கள் கர்த்தருக்கு வெளியேற பெற்ற பாத்திரமா இந்த பாத்திரம் ஒப்பு கொடுக்குது பார்த்தீங்களா? இந்த பாத்திரம் ஒப்பு கொடுக்கும் போது அதை பல பேருக்கு பயன்படுத்துவார் பார்த்தீங்களா? உங்க பாஸ்டர் அப்படிதான் ஒப்பு கொடுத்தாரு, பல பேருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் அந்த சபையில இருக்கிற உங்களையும் அதே மாதிரி தான் பயன்படுத்த விரும்புகிறார். இதை நீங்க தீர்க்க தரிசனமா கூட எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு சில பாடல்களை தந்திருக்கிறாரு. என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆகுமோ, அதில் பாருங்களேன், அதில் ஒரு 2வது பாடல் பாருங்களேன். ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது. 2வது பாடல் பாருங்களேன். இன்னும் ஓர் புதிய ஆண்டை தந்து. எடுத்துட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? வாங்கினவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, புறகுறீங்க. இங்க பாருங்க, அதில் பாருங்க 2வது பாடல என்ன பாருங்க, கீழே பாருங்களேன். ஆகுமோ இல்ல இன்னும் ஒரு புதிய ஆண்டை தந்தீர். அந்த பாட்டு இருக்கா? 2வது பாட்டு. அதுல 3வது லைன் பாருங்களேன். ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது, கூடுமோ காடுபிடிப்பா, முடியுமோ சத்தங்கள் கேட்டது. உங்களுக்கு கேட்டுதாங்க? இந்த 4 கேள்விகள் உங்களுக்கு கேட்டுச்சா? ஆகுமோ நடக்குமோ, நீ வாழ்ந்துருவியா, குடும்பம் பெருசாயிடுமா, உனக்கு வேலை கிடைச்சிடுமா, உனக்கு திருமணம் ஆயிடுமா,
உன் பிள்ளைகள், நீ இருக்கிறதே ஒரு சின்ன குடும்பம், இதெல்லாம் நடக்குமா? இந்த மாதிரி கேள்விகள்லாம், நிறைய கேள்விகள் வரும் பொழுது சொல்லுங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் என் இயேசுவே, என் இயேசுவே. உங்களுக்கு வியாதி இருந்தா, உங்களுக்கு வியாதி இருக்கே அப்படின்னு என்ன சொல்லணும்? நீங்க இயேசு என்ற பதில சொல்லணும். உங்களுக்கு நெருக்கம் என்ற கேள்வி இருக்கும் பொழுது என்ன சொல்லணும்? இயேசு என்ற பதில சொல்லணும். ஹல்லேலூயா. எல்லா கேள்விகளுக்கும் பதில் என் இயேசுவே. இங்க அதுதான் வருது. ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது, கூடுமோ முடியுமோ சத்தங்கள் என கேட்டது, ஆனா ஆனதே எல்லாம் நடந்ததே உங்க ஒரே பார்வையால. கூடினதே நன்மை முடிந்ததே உங்க ஒரே வார்த்தையால. ஆமென். நம்ம ஆராதிப்போம், துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம தேசத்திலும் நம்ம சபையிலும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு புது பாடல் கத்துக்கிறீங்களா? கத்துக்கலாமா? கத்துக்கிட்டு பாடலாம். இன்னும் ஓர் புதிய ஆண்டை தந்தே, இன்னும் ஓர் புதிய நாளை கொடுத்தே, இன்னும் ஓர் புதிய ஆண்டை. நீ இந்த வருஷத்தை காணுவியா அப்படின்னு கேள்விகள் வரும், அதுக்கு பதில் வரும். கொடுத்தே. ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது, கூடுமோ முடியுமோ சத்தங்கள் கேட்டது. ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது, கூடுமோ சத்தங்கள். இப்போ சொல்லுங்க, ஆனதே எல்லாம் நடந்ததே உங்க ஒரே பார்வையா. கூடினதே நன்மை முடிந்ததே உங்க ஒரே வார்த்தையா. ஆனதே எல்லாம் நடந்ததே உங்க ஒரே பார்வையா. கூடினதே நன்மை முடிந்ததே என் ஒரே வார்த்தையா. எல்லா கிருபை கிருபை தயவு என் மேல் தயவு. கிருபை எல்லா கிருபை தயவு என் மேல். இங்க எல்லாம் இயேசுவின் அக்கினியா இருக்கிறாங்க. உடனே பிடிச்சிக்கிறாங்க அந்த பாட்டை. நல்லா பிடிச்சிட்டீங்களா? நீங்களும் பிடிச்சிட்டீங்களா? பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், பாடுவோம். இன்னும் ஓர் புதிய ஆண்டை தந்தே, இன்னும் ஓர் புதிய நாளை கொடுத்தே, இன்னும் ஓர் தந்தே, இன்னும் ஓர். ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது, கூடுமோ முடியுமோ சத்தங்கள் கேட்டது. ஆகுமோ கூடுமோ முடியுமோ சத்தங்கள் கேட்டது. ஆனதே எல்லாம் நடந்ததே உங்க ஒரே பார்வையால். கூடினதே நன்மை முடிந்தது ஒரே வார்த்தையா. ஆனதே எல்லாம் நடந்ததே. சூப்பரா பாடுறீங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாம் கிருபை கிருபை தயவு என் மேல் தயவு. ஓ தயவு. ஒரே ஒரு சரணம் பாடலாமா? வண்ணாந்திரங்கள் வாட்டிய போது வாக்கு கொடுத்தேன், ஆலங்கள் எல்லாம் அழுத்திய போதும் அணைத்து கொண்டே. வண்ணாந்திரங்கள் ஆட்டி வாக்கு கொடுத்தேன், அணைத்து கொண்டே. பாதாள குழியின் இருளிலே என் பக்கத்தில் இருந்தேன், பாதாள குழியின் இருளிலே என் பக்கத்தில் இருந்தேன். பகைவன் முன்னே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினீர்,
பகைவர் முன்னே எனக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி எல்லாம் கிருபை கிருபை தயவு என் மேல் தயவு கிருபை எல்லாம் தயவு என் மேல் தயவு. நீங்க பாடுங்க. இன்னும் புதிய ஆண்டை கண்டி. எவ்வளவோ கேள்விகள் இந்த வருடத்தை நீ காண்பியா, நீ பாப்பியா, வேலை கிடைக்குமா, எவ்வளவோ கேள்விகள் வந்து இந்த ஆண்டை நான் பார்க்கிறேன் இருக்கிறேன். ஆகுமோ ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது. ஆகுமோ ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது. கூடுமோ சத்தங்கள் கேட்டது. ஆனதே எல்லாம் நடந்ததே உங்க ஒரே பார்வையால். கூடினதே நன்மை முடிந்ததே ஒரே வார்த்தையானதே எல்லாம் நடந்ததே ஒரே பார்வை. ஓஹோ கூடினதே நன்மை முடிந்ததே. இதை மட்டும் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாம் கிருபை கிருபை தயவு என் மேல் தயவு. அப்படியே நாம் எழுந்து நின்று ஆராதிப்போமா? ஓ எல்லாம் கிருபை தயவு என் மேல். நல்ல கரங்களை தட்டி எல்லாம் கிருபை கிருபை. அப்படியே கண்களை மூடி கரங்களை தட்டி ஓ கிருபை எல்லாம் கிருபை தயவு என் மேல் தயவு. கிருபை கிருபை எல்லாம் ஆகுமோ நடக்குமோ. நடந்தது ஆண்டவரே, உங்க கிருபையால நடந்தது ஆண்டவரே. ஓ எல்லாம் கிருபை தயவு என் மேல் தயவு. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். அது சிங்க கெபியில் நான் விழுந்தேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு இருந்தார். ஹல்லேலூயா. சுட்டெரிக்கும் வெயிலில் நான் நடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தாருங்க. உண்மையா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மைன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க ஒரு வசனம் பாருங்களேன். ராஜா கவனிங்க, தானியேல்ல வாசிச்சா ராஜா கெபியின் கிட்டே வந்து எல்லாம் கவனிங்க, துயர சத்தமா. என்ன சத்தமாங்க? என்ன சத்தமாங்க? எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சொல்லுங்க. என்ன சத்தங்க? அந்த சத்தம் வந்து துயர சத்தம். ராஜா கெபின் கிட்டே வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு துயர சத்தமா கேட்டாரு. ஆனா அதுல ஒரு வரி வருது, நீ ஆராதிக்கிற தேவன். தானியேல் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைல. இப்ப அப்படியே வராரு வந்து, ராஜாவே, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுக்கு வாயில என்னை கட்டி போட்டா. ராஜா எழுப்பினது என்ன சத்தம்? தானியேல் எழுப்பினது என்ன சத்தம்? கம்பீர சத்தம், ரட்சிப்பின் சத்தம், விடுதலையின் சத்தம், அற்புதத்தின் சத்தம், சுகத்தின் சத்தம். ஓ ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் சத்தம். என்னங்க? மகிழ்ச்சியின் சத்தம் யாருக்குங்க கிடைக்கும்? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் அவங்க துயர சத்தமாய் ஒருவேளை உங்களுக்கு கூட வந்து கேட்டிருக்கலாம், என்னப்பா நீ ஆராதிக்கிற தேவன் இருக்காரா? என்னாச்சு? உன் வியாதி என்னாச்சு? உன் பலவீனம் என்னாச்சு? உன் சூழ்நிலை என்னாச்சு? அப்படி இப்படிலாம் கேட்கும் போது எல்லாம் கவனிங்க. இங்க இருந்து நீங்க எழும்புறீங்க. அப்படியே உங்க தலை இப்படி வருது.
ஐயா நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் ஐயா. காரணம் நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், தம்முடைய தூதனை எனக்காக அனுப்பினார். ஓ ஹல்லேலூயா. இந்த வசனத்துல 3 நடக்குதுங்க. ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு 3 நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது. நீங்க ஆராதிக்க உங்களை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. 2வது என்ன நடக்குது தெரியுமா? தேவன் உங்களுக்காக தூதனை அனுப்ப போகிறார். எங்க அனுப்பணும்? உங்க வேலை ஸ்தலத்திலயா? எங்க உங்க குடும்பத்திலயா? எங்க நீங்க நெருக்கப்பட்ட இடத்துலயா? ஒரு தேவ தூதன் வருகிறாரு. 3வது மிக முக்கியமானது, சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டா உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? நல்லா உற்சாகமாய். சிங்க கவியில் நான் விழுந்தேன். ஆமென். 10 நிமிடம் ஆராதிப்போம். சிங்க கவியில் நான் விழுந்தேன். ஆஹா சூப்பரா பாருங்க. பின்னால தேவன் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட போகிறார். சிங்கக்கேபியா சுலை நெருப்போ அவர் என்னை ரெடியா. ஓ சிங்கக்கேபியோ சுலை நெருப்போ அவர் என்னை தலைக்கு மேல அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியா சுலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க சிங்கக்கேபியோ. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜா கெவியின் கிட்ட வந்து, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரான்னு துயர சத்தமாய் கூப்பிடுறாங்க. எல்லாம் நாம ஆராதிக்கிற பிள்ளைகள் உங்கள் நாம சொல்ல போறோம். ஏசப்பா எங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பினா, எங்களை விடுவித்தார், எங்க வாழ்க்கையை விடுவித்தார், எங்க சூழ்நிலையை மாற்றினார், சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், வியாதியை கட்டி போட்டார், நெருக்கத்தை கட்டி போட்டார், பயத்தை கட்டி போட்டார், விடுதலை தந்தார். ஆராதிப்போமா? சிங்கக்கேபியில் நான் இருந்தேன் சந்தோஷமாய். சுற்றிருக்கும் அக்கினியில் நடந்தேன். இப்போ சொல்லுங்க சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். ரெடியா? தலைக்கு மேல அவரே என்னை காப்பவர், அமே அமே ரீமா மாமா லாலா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. இயேசுவின் பிள்ளைகளை ஒரு காலம் எதுவும் சேதைப்படுத்தாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எதிரிகள் என்னை சுற்றி வந்ததா, தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. சொல்லுங்க. என்னை சுற்றி வந்ததா, தூத சேனைகள் கொண்டு என்னை. இப்போ சொல்லுங்க. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. விழுங்கும் விழுங்கும் விழுங்கும். உங்களுக்கு விரோதமாயிருக்கிற காரியங்கள் நாமத்தில் விழுங்கும். ஓ அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். ஹல்லேலூயா. என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ ராஜாவே என்னை சேத
சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். சிங்கக்கெபியோல் நான் விழுந்தேன். பாடுங்க. அவர் என்னோட அமர்ந்திருந்தார். நடந்தேன் பலி துளியா என்னை சிங்கக்கெபியோ சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ. இன்னும் ஒரு சரணம் பாடலாமா? ஒரு சரணம். ராஜ்யம் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. நீங்க சொல்லுங்க. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. இப்ப சொல்லுங்க. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்பட விடமாட்டாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை ஹல்லேலூயா, அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சிங்கக்கெபியோ. கண்களை மூடி எல்லா கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவனே பாக்கியவான், விசுவாசிக்கிறவனே பாக்கியவதி. நல்ல கரங்களை தட்டி. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே. நல்ல கரங்களை தட்டி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். விசுவாசிங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் எல்லாம் கட்டி போடப்படும். நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்.